ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருந்தபடியே நம்மளோட மொபைலை வச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் A to Z எல்லா ப்ராசஸையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே ஓப்பன் பண்ணிடலாம் உங்கள் ஃபோன் வச்சு. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சின்னதாக என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிடுறேன். லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த பேங்க்கை நான் யூஸ் பண்ணுறேன். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இனிஷியலாக ஒரு ₹500 வந்து டெபாசிட் பண்ண சொன்னாங்க. அவங்கக்கிட்ட அப்பயே நான் சொல்லிவிட்டேன், இந்த பேங்க் ஏடிஎம் கார்டு வந்ததுக்கப்புறம் அந்த ₹500 நான் எடுத்துக்குவேன் அப்படின்னேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் ₹500 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறையா வாட்டி இந்த பேங்க்கில் நான் காசே இல்லாமல் தான் வச்சுருந்தேன். அப்போ எந்த டைமும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மைனஸில் போனது கிடையாது. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாததுக்காக எந்த அமௌண்ட்டும் சார்ஜ் வந்து போட்டது கிடையாது, மைனஸ்லேயும் போனது கிடையாது. சரியா? அடுத்து வருஷத்துக்கு ஒருக்கா கார்டு ஃபீஸ் வந்து இந்த ஐடிபி பேங்க்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் நிறையா வாட்டி என்னை கேட்காம நிறையா வாட்டி பேமெண்ட்டில் எடுத்திருக்கேன். 250, 300 இந்த மாதிரி எக்கச்சக்கமாக போகும். அப்புறம் மெசேஜுக்கு மாதம் வந்து மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு கிரெடிட் டெபிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த பேங்க்கில் வந்து எனக்கு ஆனது கிடையாது. கார்டு ஃபீஸ் பே பண்ணது கிடையாது. மெசேஜுக்கு அப்படிலாம் வாங்குறாங்க இந்த பேங்க்கில், பக்கத்து ஐடிபி பேங்க்லலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வேறு எந்த சார்ஜும் நான் பே பண்ணதே கிடையாது. மோஸ்ட்லி இந்த பேங்க்குக்கு நான் எந்த அமௌண்ட்டும் பே பண்ணதே கிடையாது. இதை நான் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிரெடிட் ஆகும், நான் எங்கேயா பே பண்ணுவேன், அவ்வளோதான். காசு வரும் போகும், அவ்வளோதான். புதுசாக ஏடிஎம் கார்டுனா கூட அவங்களே வந்து அப்ளை பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. கிரெடிட் கார்டுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுவும் ஃப்ரீ தான். அப்ளை பண்ணி ஃப்ரீயாக தான் வாங்கிக்கிட்டேன். அது கூட நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே இப்போ வரைக்குமே ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கார்டு ஃபீஸ் நான் பே பண்ணது கிடையாது. பொருள் வாங்கினா அந்த பொருளுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நான் பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெண்டுலேயுமே வந்து பக்காவாக தான் இருக்குது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஸோ அதனால தான் இந்த பேங்க்கை நான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த பேங்க்கை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது மொபைலில் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நான் தெளிவாக சொல்கிறேன். அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வரலாம். இல்லை அப்படின்னா வெப்சைட்லேயும் அப்ளை நவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வரலாம். வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கணும். ஏன்னா ஓடிபி வரும். அப்படி இன்கேஸ் வந்து உங்கள் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க இ சேவை மையத்துக்கு போய் மொபைல் நம்பரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு கூட. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ மிஸ்டரா மிஸ்ஸா இல்லை மிஸ்ஸஸா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே நேம் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. உங்களுடைய ஃபுல் நேமு உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்போ கெட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரணும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணி விடுங்க. இப்போ நான் என்னோடய ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். ஓகே, லோட் ஆகுது. முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐ வுட் லைக் டு ரிசீவ் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் சப்சிடிஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணியே இருக்கட்டும். இப்போ இந்த டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஐ அக்ரி ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ரீடைரக்டிங் டு ஆதார் பேஜ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. 12 டிஜிட் நம்பரு. அந்த 12 டிஜிட் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி கெட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சேம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தீங்களா மொபைல் நம்பர், அதுதான் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி வெரிஃபை இகேஒய்சி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ டேட்டா வந்து ஃபெச் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்துடும். நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு அப்படியே கொண்டு போயிடும். ஓகேங்களா? நமக்கு வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. லோட் ஆகுது. இதில் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணவோ நெட்டை வந்து கட் பண்ணவோ இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். நெட்டு டவர் நல்லா கிடைக்கிற இடத்துல போய் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கல்ல ஆதார் கார்டு நம்பரு, அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சிருச்சு. ஏன்னா ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் தானே, அதனால் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து காமிச்சிடும். அட்ரஸ்ஸு, ஸ்ட்ரீட் நம்பர் எல்லாமே அதில் இருக்கிறது தான். ஓகேங்களா? அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளர் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா டீட்டெயில்ஸ் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட
அட்ரஸ் பேஸ் பண்ணி இருக்கும். நம்மளோட ஸ்டேட்டு, சிட்டி, அப்புறம் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கே சுற்றிவும் எங்கேயாவதும் ஹெச்டிஎஃப்சியோட பிரான்ச் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு காமிக்கும். அந்த இடம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள். எது உங்களுக்கு அந்த பிரான்ச்சில் பக்கமாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிக் பாக்ஸ் எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டினியூ இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? இந்த டிக் பாக்ஸ் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகே, ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ஓப்பன் சொல்லி வந்திருக்கோம். நம்மளோட அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் கஸ்டமர் ஐடி, அப்புறம் ஐஎஃப்எஸ்சி இதெல்லாமே வந்துடும். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ கீழே வந்து வீடியோ கேவைசி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். வீடியோ கேவைசி ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். இதை வந்து ஷோவும் பண்ணக்கூடாது, அதனால தான் நான் ஷோ பண்ணலை. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கையிலே வந்து உங்களுடைய பேன் கார்டு, ஒரு பேனா, ஒரு பேப்பர் இதை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பேர் கேட்பாங்க. ஸ்டார்ட் கொடுத்தோடனே உங்கள் பேர் கேட்பாங்க. அப்புறம் உங்கள் பேன் கார்டை காமிக்க சொல்லுவாங்க, கேமராவில் வாட்ஸ்அப் கால் மாதிரி. அப்புறம் ஒரு பேப்பரில், ஒயிட் பேப்பரில் நீங்கள் கையெழுத்து போட்டு காமிங்க, உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போட்டு காமிங்க. அவ்வளோதான், கேவைசி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெச்டிஎஃப்சி ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கஸ்டமர் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து, அதாவது ஃப்ரீ டைமில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, அதோட கிட்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. இல்லைனா வீட்டுக்கே வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் தான் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, எதாவது ப்ராப்ளம்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம்.